மிட் கேப், ஸ்மால் கேப்பை விட லார்ஜ் கேப் தான் குறைவா இருக்கும் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டில. அதேபோல அதிகமா ரிஸ்க் எடுக்கிறவங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுவாங்க. லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் இல்ல ரொம்ப சேஃபா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றவங்க மெஜாரிட்டியா அவங்களோட அசெட் அலோகேஷன் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஸ்மால் கேப், மிட் கேப்பை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் லார்ஜ் கேப்லயும் குடுத்துருக்கு. இந்த 5 மியூச்சுவல் ஃபண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். மோர் தென் 25% அப் டூ 25% வரைக்கும் கடந்த 5 வருஷத்துல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. அப் டூ 17.5% வரைக்கும் கடந்த 10 வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜா 17.5%க்கு மேல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஸோ இந்த 5 மியூச்சுவல் ஃபண்ட் லார்ஜ் கேப்ல என்னென்ன ஏஎம்சியோட ஃபண்ட், என்ன ஸ்கீம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின டீட்டெயில்ஸு, ஆன்லைன் வெபினார் கோர்சஸ் இதெல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக இந்த குரூப்பில் இருந்து ரிசீவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் மியூச்சுவல் ஃபண்ட் நான் இங்கே உங்களோட ஷேர் பண்ணுறது எடில்வைஸ் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட். இங்கே வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் போகலாம். 5th லெவலில் இருக்கிறது. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்ன ப்ளஸ் அப்படின்னா, கடந்த 5 வருஷத்தில் 22.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏயும் வந்து கொஞ்சம் குறைவு தான் மற்ற 4 ஃபண்டை விட. 1200 கோடி ரூபா அளவுக்கு ரிட்டர்ன் ஏயும் மெயின்டைன் பண்ணுறாங்க. 16% கடந்த 10 வருஷத்தில் ஆவரேஜ் பர் இயர் 16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 10 வருஷத்தோட சிஏஜிஆர்னு பார்க்கும்போது. அதே போல் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 0.62% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. அடுத்து ரெண்டாவது அதில் என்னென்ன ஸ்டாக் இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க மெஜாரிட்டி ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸு, பஜாஜ் ஃபினான்ஸ், எல்என்டி, டிசிஎஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மேஜராக ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. 4வது இடத்துல பிஎன்பி பரோடா, அதாவது பரோடா பிஎன்பி லார்ஜ் கேப் ஃபண்ட் 22% கடந்த 5 வருஷம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற இந்த மியூச்சுவல் ஃபண்ட் 2500 கோடி ரூபா அளவுக்கு ஏஎம் இருக்குது. கடந்த 10 வருஷத்தில் சிஏஜிஆர் 16% கிட்ட மெயின்டைன் பண்ணுறாங்க. 0.77% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா மேபி ஸ்டாக்ஸ் இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிறது மற்ற ஸ்டாக்ஸ்லேருந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்க மோர் தென் 8% அசெட் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்டாக்கில். ஐசிஐசிஐ 7.5%, ரிலையன்ஸ், கோடெக், எல்என்டி, டிசிஎஸ், பாரதி ஏர்டெல், இன்ஃபோசிஸ், ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இவங்க மோர் தென் 2%க்கு மேலே டாப் 10 ஹோல்டிங்ஸில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 3வது இடத்துல கனரா ரொபிகோ ப்ளூ சிப் ஈக்விட்டி ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் 21.8% கடந்த 5 வருஷம் சிஏஜிஆர் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓவராலாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் 2012 15.4% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மோர் தென் 12 இயர்ஸ் இந்த சிஏஜிஆர் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது கனரா ரொபிகோவில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 10 வருஷத்தில் 16.9% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் கடந்த 5 வருஷத்தில் 21.8% சிஏஜிஆர் மெயின்டைன் பண்ணுறாங்க. 15,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஏஎம் இருக்குது. 0.46 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த பார்க்குற 5 மியூச்சுவல் ஃபண்டில் கனரா ரொபிகோ தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைவு. அடுத்து 2வது இடத்துல ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்ட். கடந்த 5 வருஷத்தில் 24% சிஏஜிஆர் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னா ஏயுஎம் 68,000 கோடி ரூபாய்க்கு மேலே ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்ன நெகட்டிவ்னா, இப்போ நம்ம பார்க்குற இந்த 5 மியூச்சுவல் ஃபண்டில் ஹையஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.85% ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. நார்மலாக ஒரு விஷயம் என்னென்னா ஏயும் இன்க்ரீஸ் ஆக மேபி இவங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இவங்களோட மேஜர் டாப் 10 கம்பெனிஸில் ஹெச்டிஎஃப்சி முதல் இடத்துல 9.8% வெயிட்டேஜ் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ஐசிஐசிஐ, ரிலையன்ஸ், எல்என்டி, பாரதி ஏர்டெல், மாருதி, ஆக்சிஸ், அல்ட்ராடெக், இன்ஃபோசிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முதல் இடத்துல நிப்பான் லார்ஜ் கேப் ஃபண்ட் க்ரோத் 26.8% கடந்த 5 வருஷம் ஆவரேஜாக பர் இயருக்கு சிஏஜிஆர் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓவராலாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேக்ஸிமம் ரிட்டர்ன் பார்க்கும்போது 2012 இப்போ வரைக்கும் 12.4 வருஷத்தில் 16.6% ஆவரேஜ் ரிட்டர்ன் பர் இயர் சிஏஜிஆர் மெயின்டைன் பண்ணுறாங்க.
இல்லை கடந்த 10 வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 17.8% சிஏஜிஆர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது இது எல்லாமே எஸ்ஐபி ரிட்டர்ன். மாதம் 10,000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா 27 லட்ச ரூபா வரைக்கும் இது அப்ரிஷியேட் ஆகிருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 0.67% மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்களோட ஹோல்டிங் ஸ்டாக்ஸு ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸு, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், எல்என்டி, எஸ்பிஐ, பஜாஜ் ஃபினான்ஸ், இன்ஃபோசிஸ், என்டிபிசி இந்த ஸ்டாக்ஸ்லாம் டாப் 10 ஹோல்டிங்ஸில் இவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 5 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் டீட்டெயில்ஸு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெலகிராம் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க்கெட் அப்டேட்ஸ் குரூப்பில் இருந்து ரிசீவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.